அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது வருகின்ற தை முதல் நாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய வழிபாடை பற்றியும், அன்றைய தினத்தில் நம்ம வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் முதல் தினம்தான் தமிழர்களின் திருநாளான தை மாதத்தின் முதல் நாள். இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாகும். ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கும் மிக சிறந்தமாக இந்த தை மாதம் இருக்கின்றது. அந்த வகையில் 15/1/2024 தை முதல் நாள் ஆனது பிறக்கவிருக்கின்றது. அன்றைய தினம் திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், அதோடு இணைந்து பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்துள்ளது. அன்றைய தினம் இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் இணைந்து வந்துள்ளதால் அந்த தினத்தில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். மன அமைதி கிடைக்கும். தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்களும் சுப தினங்களாகும். தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இந்த 4 தினங்களிலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தினங்களில் அன்னதானம், ஆடை தானங்கள் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்க வல்லது. வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் தினத்தன்று சில ஆன்மீக பரிகாரங்களை செய்வதால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மையான பலன்களை ஏற்படும். ஒருவேளை பொங்கல் தினத்தன்று இந்த பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலும் அதற்கு அடுத்து வரும் மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினங்களிலும் நாம் அதற்கான பரிகாரங்களையும் செய்யலாம். மார்கழி மாதத்தில் நாம் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜைகளை செய்வோமோ அதே போலவே இந்த தை மாதத்திலும் செய்யலாம். தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நன்மை பயக்கும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு திருவிழா. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தினங்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம்மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்யலாம். இதனால் நமது உடலில் தங்கி இருக்கின்ற சூட்சுமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியமும் மேம்படுகிறது. மாதங்களில் மிக உயர்வானதுதான் இந்த தை மாதம். ஒருவர் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு விடியலை எதிர்பார்ப்பது போலவே தை மாதத்தை ஆவலோடும் எதிர்பார்ப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழியே இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தை மாதத்தை மகர மாதம் என்பார்கள். மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் சூரிய உதய மாதம் என்றும் சொல்வார்கள். அதாவது நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். ஒவ்வொரு மாதமும் 2 மணி நேரம். அதில் தட்சிணாயனம் என்பது இரவு நேரம், உத்தராயணம் என்பது பகல் நேரம். அந்த பகல் நேரத்தில் துவக்கம் தை மாதம்தான். புது பானையில் புது நெல், அரிசி, புது வெல்லம், நெய் இவைகளை கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து தேவர்களுக்கு படைக்கப்படுவதுதான் இந்த பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்க அல்லது 3 பானை அல்லது 1 பானையை வைத்து பொங்கல் செய்யலாம். காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் சூரிய பொங்கலை நாம் வைக்க வேண்டும். 15/1/2024 திங்கட்கிழமை தை முதல் நாளானது பிறக்கப் போகின்றது. அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் இணைந்து வந்துள்ளது. அதனால் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து கொள்ளுங்கள். வாசல் தெளித்து நல்ல பெரிய அழகான கோலத்தை போட்டுக் கொள்ளுங்கள். முக்கியமாக உங்கள் நில வாசற்படையின் மேல் சிறியதாக ஒரு வெள்ளத்துண்டை வைக்க வேண்டும். அன்றைய தினம் நாம் கண்டிப்பாக யாருக்காவது தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஒரு சிறியதாக ஒரு வெள்ளத்துண்டை வைக்கும் பொழுது அது எறும்புகளுக்கு உணவாக பயன்படும். அன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் அன்றைய தினம் காலையிலேயே நாம் சுப செலவாக செய்ய வேண்டும். அதாவது திங்கட்கிழமை என்பதால் அன்றைய தினம் நீங்கள் வெள்ளை நிற மலர்களை வாங்கலாம்.
வெள்ளை நிறம் கொண்ட இனிப்பு வாங்கலாம். பச்சரிசி, பச்சை கற்பூரம் போன்றவற்றை வாங்கி வைக்கலாம். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் பஞ்சமி திதி என்பதால் கண்டிப்பாக நாம் வராகி அம்மனை வழிபட வேண்டும். வராகி அம்மனுக்கு உகந்த கருப்பு நிறம் கொண்ட உளுந்தை தானம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் கருப்பு நிற உளுந்தை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை படைத்து வராகி அம்மனை நாம் வழிபடலாம். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கும் வழிபடுவதற்கும் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். பின்பு முற்றத்தின் ஒரு பகுதியை பசும் சாணத்தால் மெழுகி கோலமிட்டு காவி நிறம் பூச வேண்டும். அடர் சிவப்பு அல்லது அரக்க நிறமானது துர்காதேவிக்குரிய நிறமாகும். நமது வாழ்வில் அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி மங்கள வாழ்வும் சுகபோகங்கள் பெருக இந்த அரக்கு அல்லது காவி நிறத்தை பூசுகிறார்கள். பின்பு முற்றப்பகுதியை மாவிலை, வாழை, கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். பின்னர் குத்து விளக்கு ஏற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை, பாக்கு, தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும். பின்பு விநாயக பெருமானை முதலில் மனதில் நினைத்து வழிபட்டு உங்களின் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்த பின்பு ஒரு புது மண்பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மற்றும் மாவிலைகளை கட்ட வேண்டும். அந்த மண்பானையின் மேற்புறத்தில் திருநீரை குளித்து 3 இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட்டு கொள்ள வேண்டும். பானைக்குள் பசும்பால் மற்றும் தண்ணீர் விட்டு நிரப்பி தூபங்கள் கொளுத்தி தீபம் காட்டி கற்பூர ஆராத்தி காட்டி அந்த கற்பூர நெருப்பை அடுப்பில் போட்டு நெருப்பு வைக்க வேண்டும். பின்னர் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சூரிய பகவான் மற்றும் அனைத்து தெய்வங்களை வணங்கி பானையை இருவரும் சேர்ந்து தங்கள் கைகளால் பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று எழுப்பியவாறே பச்சரிசி பெண்கள் 2 கைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் விளிம்பினை 3 முறை அரிசி வைத்திருக்கும் உங்கள் கைகளை சுற்றி அரிசியை பானையில் போட வேண்டும். நன்கு பொங்கிய பொங்கலை எடுத்து 3 தலைவாழை இலையிட்டு பழங்கள், கரும்பு முதலியவற்றை சூரிய பகவானுக்கு படைத்து தூப தீபம் காட்டி சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரியனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது உங்கள் குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும். இதன் பிறகு அனைவரும் சேர்ந்து படையல் பொங்கலை பிரசாதமாக சாப்பிடலாம். மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பொங்கலுக்கு மறுநாள் வருகின்ற மாட்டுப் பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு தினமாக இருக்கின்றது. பசுமாட்டில் தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். எனவே இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தன்று பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றின் ஆசிகளை பெறுவது நல்லது. அதிலும் குறிப்பாக அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழங்கள் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குவதால் குலசாபங்கள், முற்பிறவி பாவதோஷங்கள் போன்றவை நீங்கும். தங்கள் வீடுகளில் பசுமாடு வளர்க்க முடியாதவர்களும் கோவில்களில் இருக்கின்ற கோசாலையில் இருக்கின்ற மாடுகள் அல்லது உங்கள் வீடுகளுக்கு அருகில் திரிகின்ற பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து வணங்கி தேவர்களின் ஆசிகளை நாம் பெறலாம். தைப்பொங்கல் என்று அழைக்கப்படும் இந்த திருவிழா வெள்ளை அரிசி வேக வைத்து சூரிய கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் தொடங்குகின்றது. தமிழர்கள் அதிகாலையில் எழுந்து பச்சரிசி மாவல் கோலமிடுவார்கள். கோலங்கள் போன்ற வடிவமைப்புகள் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்காகவும் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சியை தங்கள் வீட்டிற்கு அழைக்கவும் செய்யப்படுகிறது. பெரும்பாலான வீட்டு சமையல் உணவுகளில் அரிசி, பருப்பு மற்றும் வெல்லம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவு இருக்கும். இதற்கு சர்க்கரை பொங்கல் என்று பெயர். பொங்கல் ஒரு புனித நிகழ்வாக கருதப்படுவதால் வருடத்தில் இந்த நேரத்தில் திருமணங்கள் நடக்கும். நெல், கரும்பு, மஞ்சள் போன்ற பயிர்கள் அறுவடை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு பொங்கல் உதவுகிறது. பொங்கல் முக்கியத்துவம் மற்றும் அதன் துடிப்பான பழக்க வழக்கங்கள் மரபுகளுக்கு அப்பாற்பட்டது. வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை குறிக்கும் வகையில் பொங்கல் 4 நாட்கள் நீடிக்கும். மலை கடவுளை போற்றுதல் மற்றும் போகி அன்று பழையதை அப்புறப்படுத்துதல், தைப்பொங்கலில் சூரியனை வழிபடுதல், மாட்டுப் பொங்கலில் கால்நடைகளை வணங்குதலும், காணும் பொங்கலில் குடும்ப உறவுகளை வழிபடுத்துதல். பொங்கலின் ஆவியானது மிகுதியாகவும் சூரிய கடவுள் மற்றும் தெய்வங்களுக்கு நன்றி காட்டுவதாகவும் உள்ளது. வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை பெறவும் அவர்களின் கடந்த கால துன்பங்களுக்கு தீர்வு காணவும் தான் இந்த பொங்கல் பண்டிகையின் நோக்கமாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.